இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் MBBS, BDS மற்றும் சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட படிப்புகளுக்கான இடங்களுக்கு நீட் தேர்வு மூலமாக மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. அதன்படி நடப்பு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது. 557 நகரங்களில் பிற்பகல் 2 மணி முதல் 5:20 மணி வரை இத்தேர்வு நடைபெறவுள்ளது. 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வை 24 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதவுள்ளனர். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள். தமிழ், ஆங்கிலம், இந்தி உட்பட 13 மொழிகளில் தேர்வு நடைபெறவுள்ளது. நீட் தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் மதியம் 1:30 மணிக்குள் தேர்வு மையங்களுக்கு வருகை தர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளில் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை மாணவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தேசிய தேர்வுகள் முகமை தெரிவித்துள்ளது. அப்புறம் வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி நீட் எழுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது, இந்த மாதிரி ஏசி ரூமில் உட்காடுறது. இப்படி கலகலப்பாக மாணவன் ஒருவன் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் உரையாற்றியது அரட்டை அரங்கம் அல்ல. தமிழக கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நீட் தேர்வு சிறப்பு வகுப்பு பயிற்சியில்தான் காரைக்குடி அருகே அமராவதி புதூர் கிராமிய பயிற்சி மையத்தில் தங்கும் வசதியுடன் 3 வேளை உணவுடன் 10க்கும் மேற்பட்ட சிறப்பு ஆசிரியர்கள் மூலமாக நீட் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. நாளை நீட் தேர்வு எழுத இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து பயிற்சி வகுப்பு குறித்து மாணவரிடம் ஃபீட்பேக் கேட்ட போது கோட்டையூர் பகுதியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவன் கைலாஷ் ஏசிக்காகவே நீட் தேர்வுக்கு படித்தேன் என்று கூறியது அங்கிருந்தவர்களை சிரிப்பலையில் ஆழ்த்தியது. அப்புறம் வீட்டில் சொன்னாங்க இந்த மாதிரி நீட் எழுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்டாக படிக்கிறது, இந்த மாதிரி ஏசி ரூமில் உட்காடுறது. ஏசி ரூமில் உட்காந்து படிக்கவும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அதனால் நல்லா படிக்கிறது, அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் பசங்க சொல்ல வேணாம், நைட்லாம் இருந்தோம்னா அவங்களோட படிக்கிறது அந்த மாதிரி ஜாலியாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் சார்ஸ் சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. அந்த பேச்சை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ரசித்து கேட்டார். CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரக்கூடிய 20ஆம் தேதிக்கு பிறகு வெளியிடப்படும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. CBSE 10, 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கியது. 10ஆம் வகுப்புக்கான தேர்வு மார்ச் 13ஆம் தேதி வரையிலும் 12ஆம் வகுப்புக்கான தேர்வு ஏப்ரல் 2ஆம் தேதி வரையிலும் நடைபெற்று முடிந்தது. லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றனர். தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடைபெற்றக்கூடிய நிலையில் வினாத்தாள் திருத்தக்கூடிய பணி முழுவீச்சில் நடைபெற்றது. இந்நிலையில் CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதிக்கு பிறகு வெளியிடப்படும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் இணையதளத்தின் வாயிலாக பார்க்கலாம் என்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவு ஒரே நாளில் வெளியாகலாம் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த மார்ச் மாதத்தில் 79 லட்சம் பயனர்களின் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் பயனர்களின் புகார்கள் மற்றும் அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வாட்ஸ்அப் நிறுவனம் மாதந்தோறும் அறிக்கை வெளியிட்டு வருகிறது. அதன்படி மார்ச் 1 முதல் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் 79,54,000 வாட்ஸ்அப் கணக்குகள் தடை செய்யப்பட்டிருப்பதாக இந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதில் 14,30,000 கணக்குகள் பயனாளர்களிடமிருந்து புகார்கள் வருவதற்கு முன்பே தடை செய்யப்பட்டதாகவும் வாட்ஸ்அப் நிறுவனம் கூறியுள்ளது. முன்னதாக பிப்ரவரி மாதத்தில் 76 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனர்களின் கணக்குகளை வாட்ஸ்அப் நிறுவனம் முடக்கியது. இதன் மூலமாக நடப்பாண்டின் முதல் 3 மாதங்களில் இந்தியாவில் 2 கோடி வாட்ஸ்அப் கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணியை 24 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது. வான்கடே மைதானத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க வெங்கடேஷ் ஐயர் மற்றும் இம்பாக்ட் பிளேயராக வந்த மனிஷ் பாண்டே ஜோடி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. மனிஷ் பாண்டே 42 ரன்களிலும் வெங்கடேஷ் ஐயர் 70 ரன்களிலும் அவுட் ஆகினர். 20 ஓவர்களில் கொல்கத்தா அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 169 ரன்களை எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணி 76 ரன்களுக்குள் 6 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடி அரை சதம் விளாசினாலும் மறுபுறம் விக்கெட்டுகள் மளமளவென்று சரிந்ததால் மும்பை அணி 19வது ஓவரில் 145 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 24 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றது. நடப்பு தொடரில் மும்பை அணி 11 போட்டிகளில் விளையாடி 3 வெற்றி 8 தோல்வியுடன் புள்ளிப்பட்டியலில் 9ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் மும்பை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பும் மங்கி உள்ளது.
மும்பை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு மங்கியிருக்கக்கூடிய நிலையில் நிறைய கேள்விகளுக்கு விடை தேட வேண்டியுள்ளதாக மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வான்கடே மைதானத்தில் மும்பைக்கு எதிராக கொல்கத்தா அணி வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த தோல்வி குறித்து பேசிய மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தங்களால் சரியாக பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க முடியவில்லை என்று கவலை தெரிவித்தார். T20 போட்டிகளில் நல்ல பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க முடியவில்லை என்றால் அதிக ரன்களை குவிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதில் நிறைய வினாக்களுக்கு விடை தேட வேண்டியுள்ளதாகவும் அதற்கு சிறிது நேரம் பிடிக்கும் என்றும் தெரிவித்தார். தற்போதைக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்றும் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயல்பட்டதாகவும் ஹர்திக் பாண்டியா கூறினார். இந்தியாவில் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஜியோ மார்ச் மாதத்தில் புதிதாக 21 லட்சம் வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் கடந்த மார்ச் மாத நிலவரப்படி தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 119 கோடியே 90 லட்சத்தை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் புதிதாக 21 லட்சத்து 40,000 வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளது. ஏர்டெல் நிறுவனம் புதிதாக 17 லட்சம் வாடிக்கையாளர்களை சேர்த்திருக்கும் நிலையில் வோடஃபோன் நிறுவனம் 6 லட்சத்து 80,000 வாடிக்கையாளர்களை இழந்துள்ளது. பிராட்பேண்ட் வாடிக்கையாளர்களை பொறுத்தவரை 92 கோடியே 40 லட்சமாக அதிகரித்திருப்பதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பதிவு எண்ணான TN43 என்பதை பெற்றிருந்தால் அந்த வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன நெரிசலை தவிர்க்கும் வகையில் உதகை, கொடைக்கானலுக்கு செல்லும் வாகனங்களுக்கு வரும் 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் இ-பாஸ் பெறுவது தொடர்பாக உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வரும் 7ஆம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களும் இ-பாஸ் பெற்றே வர வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் நீலகிரி மாவட்ட பதிவு எண்ணான TN43 என்பதை பெற்றிருந்தால் அந்த வாகனங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை என்றும், வெளி மாவட்டங்களிலிருந்து வாகனங்களை வாங்கி நீலகிரி மாவட்டத்தில் வாகன உரிமை மாற்றம் செய்திருப்பவர்கள் வாகனத்தின் அசல் பதிவு சான்று, காப்புச் சான்று மற்றும் நடப்பில் உள்ள புகைச்சான்று ஆகியவற்றுடன் உதகை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுகினால் ஆவணங்களை சரிபார்த்து இ-பாஸ் வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று எந்த கட்சியும் இதுவரை தன்னிடம் கேட்கவில்லை என்றும், அப்படி கேட்டால் தன்னுடைய திட்டம் என்ன என்பது குறித்தும் நடிகை ஜோதிகா விளக்கம் அளித்துள்ளார். 12th स्टैंडर्ड में श्री को 98% आया है। श्री का एडमिशन भी आर्ट्स में ही हुआ है। मान नहीं रहे कॉलेज वाले। और क्यों? विजुअली इम्पेयर्ड स्टूडेंट्स के लिए इंडियन एजुकेशन सिस्टम में साइंस का ऑप्शन ही नहीं है। मैं पढ़ूंगा तो साइंस ही। ராஜ்குமார் ராவ் நடிப்பில் உருவாகியுள்ள ஸ்ரீகாந்த் ஹிந்தி படத்தில் ஜோதிகா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். இந்த படத்துக்கான செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஜோதிகா, சூர்யாவுடன் சேர்ந்து திரைப்படத்தில் நடிப்பதற்கு 15 ஆண்டுகளாக காத்திருப்பதாக தெரிவித்தார். அந்த மாதிரி கதை வரலைங்க. we are waiting. we are waiting for almost 10-15 years for the right story to come. அந்த நல்ல கதை வந்துச்சுன்னா we are waiting to work together. பட் அப்படி எதுவுமே வரல. தொடர்ந்து பேசிய ஜோதிகாவிடம் சமூக பொறுப்பாக பேசும் நீங்கள் ஏன் வாக்களிக்க வரவில்லை என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ஜோதிகா, ஒவ்வொரு முறை வாக்களிக்கும் போதும் அதனை ஏன் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று ஆதங்கப்பட்டார். மேலும் ஆன்லைனில் கூட வாக்களித்திருக்கலாமே என்று கூறவே செய்தியாளர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டது. சில டைம்ஸ் you can be out station, சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா we can be out, we can be sick. அது ஒரு it's you know it's like a private thing. Sometimes you're not always there in town also. So I don't know. Sometimes privately also we vote. அது online கூட இருக்குல்ல. So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. அரசியலுக்கு தன்னை யாரும் தற்போது வரை அழைக்கவில்லை என்ற ஜோதிகா, அவ்வாறு அழைத்தாலும் இப்போது செல்ல மாட்டேன் என்று பதிலளித்தார். ஒரு பொலிட்டிக்கல் வந்தா கையில பவர் நிறைய இருக்கும். ஏன் நீங்க பாலிடிக்ஸ் வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில கேட்டா நீங்க சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams and நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லயே பேலன்ஸ் பண்றேன். விஜயின் அரசியல் குறித்த கேள்விக்கு இது அவுட் ஆஃப் தி டாபிக் என பதிலளித்தார். அவுட் ஆஃப் டாபிக். சினிமாவில் சமூக கருத்துக்கள் மட்டுமே பேசி வந்தால் போர் அடித்துவிடும் எனவும் ஜோதிகா தெரிவித்தார்.